மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் இயல் 5 தகவல் செயலாக்கம் என்ற பாடத்தில் எண்களில் தொடர் வளர் செயல்முறை மற்றும் யூக்ளிடின் விளையாட்டு என்பது பற்றி பார்ப்போம். நாம் அன்றாட வாழ்வில் காலையில் எழுவது, பல் துலக்குவது, உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது, பால் அருந்துவது, குளிப்பது, காலை உணவை சாப்பிடுவது, பிறகு பள்ளிக்கு செல்ல தயாராவது போன்ற சில செயல்களை நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். நாம் ஒரே செயல்களை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கும்போது அது ஒரு புதிய வடிவத்தை தருகின்றது. இப்போ எடுத்துக்காட்டாக சிலதை பார்க்கலாம். கோலங்களில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு திரும்ப திரும்ப வருவதை நாம் பார்க்கிறோம். அதனால் பெரிய கோலமாக நமக்கு கிடைக்கிறது. சுவர் எழுப்புவதில் கொத்தனார் செங்கல்களை ஒன்றன் மீது ஒன்றாக தொடர்ந்து முறையாக அடுக்கி பூசுகிறார். சில நாட்களுக்கு பிறகு ஓர் அழகிய சுவர் உருவாகி இருப்பதை நாம் காணலாம். தேனீக்கள் தனது தேன்கூட்டை அருங்கோண அமைப்பில் தொடர்ந்து அமைத்து அதில் அதிகப்படியான தேனை சேமித்து வைப்பதோடு குளிர்காலங்களில் தங்களுக்குள் உண்ணவும் செய்கின்றன. இப்போ இந்த மேற்கண்ட எடுத்துக்காட்டுகளை பார்த்தோன்னா ஒரு செயலை திரும்ப திரும்ப பலமுறை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அப்போ ஒரு செயலை திரும்ப திரும்ப பலமுறை செய்வதை தான் நம்ம என்ன சொல்கின்றோம் என்றால் தொடர் வளர் செயல்முறை என்று நாம் கூறுகின்றோம். தொடர் வளர் செயல்முறை என்பது அன்றாட வாழ்வில் மட்டும்தான் நடைபெறுகிறதா அப்படி என்று பார்த்தோமேனால் இல்லை. எண்களிலும் இது போன்ற சில தொடர் வளர் செயல்முறைகள் இடம்பெற்றுள்ளது. அதற்கு சில நம்ம எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டாக 1, 3, 5, 7 என்ற எண் தொடரின் அமைப்பை நம்ம எடுத்துக்குவோம். 1, 3, 5, 7 என்ற எண் தொடரின் அமைப்பை நம்ம எடுத்துக்குவோம். இப்போது எண்களில் தொடர் வளர் செயல்முறை பற்றி பார்ப்போம். நம்ம இப்போ எடுத்துக்கிட்டால் ஒரு எண்ணோட தொடர் வரிசை எடுத்துக்கிறேன். 1, 3, 5, 7. இது என்ன எண்களின் தொகுப்பு? ஒற்றை எண்களின் தொகுப்பு. இந்த எண்களில் ஒரு அமைப்பு இடம்பெற்றுள்ளது. என்ன அமைப்புன்னு பார்ப்போம். இப்போ 1 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 3ங்கிற எண்ணை எப்படி எழுதலாம்? நம்ம 1 கூட்டல் 2. அதே மாதிரி இந்த 5 என்ற எண்ணை எப்படி எழுதலாம்? 3 கூட்டல் 2. அதே போன்று 7 என்ற எண்ணை எப்படி எழுதலாம்? 5 கூட்டல் 2. இதில் ஒரு அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. என்ன அந்த அமைப்பு? ஒரு எண்ணுடன் 2ஐ நம்ம என்ன பண்ணுறோம்? கூட்டிக்கிட்டே போகிறோம். அப்போ 2ங்கிற எண்ணை நம்ம சேர்க்கும்போது அடுத்த ஒற்றை எண் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அப்போ எண்களில் தொடர் வளர் செயல்முறை இதில் இருக்குது. இப்போ ஒரு ஒற்றை எண்களின் தொகுப்பு தொடர் வரிசை நம்ம எடுத்துக்குவோம். இந்த 1 என்ற எண்ணை அப்படியே வச்சுருக்கோம். இந்த 3 என்ற எண்ணை எப்படி எழுதலாம்? நம்ம முதல்ல இருக்க இந்த 1 என்ற எண்ணோட 2ஐ கூட்டினால் நமக்கு என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. அடுத்து 5 என்ற எண்ணை எப்படி எழுதலாம்? 5 எந்த எண்ணுடன் 2ஐ கூட்டினால் 5 வரும். அப்போ 3ஐ கூட்டினால் 5 வரும். அப்போது இந்த தொடர் வரிசையில் ஒரு எண்ணுக்கு முன்னாடி உள்ள எண்ணோட 2ஐ கூட்டினால் அடுத்த எண் நமக்கு கிடைக்கும். அப்போது ஒற்றை எண்கள் எந்த ஒரு ஒற்றை எண்ணோடையும் ஒரு 2ஐ கூட்டினால் அடுத்து உள்ள ஒரு ஒற்றை எண் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு எண் தொடர் வரிசை எழுதுகிறேன். 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34 இப்படி இந்த தொடர் வரிசை சென்று கொண்டே உள்ளது. இப்போ இந்த தொடர் வரிசையில் ஒரு பொதுவான விதி அமைந்துள்ளது. அது என்னவென்று நாம் பார்க்கலாம். இப்போ இந்த எண்களை பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற 2 எண்கள் என்ன? 1, 1. இப்போ அடுத்த எண் 2ன்னு வந்திருக்கு நமக்கு. இந்த 2 என்ற எண் எப்படி வந்திருக்கும் நமக்கு? இதற்கு முன்னால் உள்ள 2 எண்களையும் கூட்டி இருக்கின்றோம். அப்போ 1 1ஐ கூட்டினால் 2 என்ற எண் கிடைத்துள்ளது. இந்த 3 என்ற எண் எப்படி இந்த தொடர் வரிசையில் கிடைத்துள்ளது? அதற்கு முன்னாடி உள்ள எண் 2, 1. இது 2ஐயும் கூட்டினால் 3 என்று கிடைக்கின்றது. அடுத்து இந்த தொடரில் உள்ள 5 என்ற எண் நமக்கு எப்படி கிடைத்தது? அதற்கு முன்னால் உள்ள எண்கள் 3ம் 2ம். இதை 2ஐயும் கூட்டினால் 5 என்ற எண் கிடைக்கின்றது. அப்போது இந்த தொடர் வரிசையில் பார்த்தோம்னா ஒரு எண்ணுக்கு முன்னாடி உள்ள 2 எண்களை கூட்டினால் நமக்கு அடுத்த எண் கிடைக்கின்றது. இப்படி இந்த தொடர் வரிசை எழுதி கொண்டு சென்றால் இந்த 34 என்ற எண்ணிற்கு அடுத்த எண் என்னவாக இருக்கும்? கூறுங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன செய்ய வேண்டும்? இந்த 21ஐயும் 34ஐயும் கூட்டினால் அடுத்த எண் நமக்கு அமைந்துவிடும். இப்போ கூட்டி பார்த்தால் என்ன வருகின்றது? நமக்கு 55 என்ற எண் நமக்கு கிடைக்கின்றது. இப்படி நாம் முதலில் இருக்கின்ற 2 எண்களின் கூட்டுத்தொகை எழுதினால் நமக்கு அடுத்த எண் கிடைக்கும். இப்படி இந்த சிறப்பு வாய்ந்த எண் தொடரை தான் நாம் என்னவென்று கூறுகின்றோம் என்றால் ஃபிபோனோசி எண் தொடர் என்று நாம் கூறுகின்றோம்.
இந்த ஃபிபோனசி என்பவர் இந்த தொடர் வரிசையை கண்டுபிடித்ததால் அவருடைய பெயரை இதற்கு வைத்துள்ளார்கள். இந்த ஃபிபோனசி தொடர் வரிசையில் உள்ள ஒவ்வொரு எண்களையும் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபிபோனசி எண்கள் அப்படி என்று நான் சொல்கின்றோம். இந்த ஃபிபோனசி எண்கள் மாதிரியே தான் இன்னொரு எண்கள் இருக்குது, லூகாஸ் எண்கள் அப்போ நம்ம ஒரு எண்கள் சொல்கிறோம். இந்த லூகாஸ் எண்கள்னால் என்னென்னு பார்க்கலாம். 1 3 4 7 இப்படி இந்த ஒரு வரிசையை நம்ம எழுதிக்கிட்டே போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் என்ன விதி இருக்குன்னு நம்ம அமைஞ்சிருக்கு நம்ம பார்ப்போம். 1 இருக்குது, 3, 4, 7. இப்போ 1 என்ற எண் முதல்ல இருக்குது, அடுத்து 3 என்ற எண். இப்போ இந்த 4 என்ற எண் எப்படி நமக்கு கிடைத்திருக்கும் என்று இந்த தொடர் வரிசையில் பார்த்தா தெரியுதா? பாருங்கள், இந்த 1உடன் 3ஐ கூட்டினால் 4. அடுத்து இந்த 7 என்ற எண் எப்படி நமக்கு கிடைத்துள்ளது? இந்த 4உடன் 3ஐ கூட்டினால் 7 என்ற எண் நமக்கு கிடைத்துள்ளது. அப்போ இந்த 7ற்கு அடுத்த எண் என்னவாக இருக்கும்? அப்போ என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த 4உடன் 7ஐ கூட்ட வேண்டும். கூட்டினால் எவ்வளவு? 11. இதற்கு அடுத்த எண் என்னவாக இருக்கும்? அப்போ என்ன பண்ணணும்? 11 7ஐயும் கூட்டினால் 18. இப்படி இந்த 2 எண்களை கூட்டி அடுத்தடுத்த எண்களை நாம் அமைத்து கொண்டே செல்லலாம். இந்த தொடர் வரிசை என்னன்னு சொல்கிறோம்? நம்ம லூகாஸ் எண் தொடர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரி, அடுத்து இந்த ஃபிபோனசி எண்கள் எங்கெல்லாம் இருக்குது, இதோட சிறப்புகள்லாம் என்னென்னங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஃபிபோனசி எண்கள் இயற்கையில் உள்ள அனைத்து பொருட்களிலும் இந்த ஃபிபோனசி தொடர் வரிசை உள்ளது. அப்போ இயற்கையை 90% பொருட்கள் இந்த ஃபிபோனசி தொடர் வரிசை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இயற்கையில் எங்கெல்லாம் இருக்கின்றது இந்த ஃபிபோனசி தொடர் வரிசை? இப்போ ஒரு பூவை எடுத்துக்குவோம். இந்த பூவில் பாருங்கள் எத்தனை இதழ்கள் உள்ளது? 1 2 3 4 5 இதழ்கள். இந்த 5 என்பது என்ன? ஒரு ஃபிபோனசி எண். பார்த்தீங்கன்னா அந்த ஃபிபோனசி எண் தொடர் வரிசையில் 5 என்ற எண் இடம்பெற்றிருக்கும். இப்போ காய்கறி வகைகள் வெண்டைக்காய் எடுத்துக்கொண்டால் இதில் உள்ள மொத்தம் எத்தனை பகுதியில்? 1 2 3 4 5. இப்போ 5 என்பது என்ன? ஒரு ஃபிபோனசி எண். அடுத்து பழங்கள் எடுத்துக்குவோம். ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்குவோம். அதை சரிபாதையை வெட்டி பார்த்தோமேனால் அதில் எத்தனை விதை அமைப்புகள் உள்ளது? 1 2. இப்போ ஃபிபோனசி எண்களுக்கு ஒரு வரைபடம் வரைஞ்சோம்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இதில் ஓரளவு உள்ள ஒரு சதுரத்தை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஓரளவு உள்ள சதுரத்தை எடுத்துக்கிறேன். ஒன்றை அருகாமையில் ஒன்று பக்கத்தில் வச்சிடுறேன். அதே மாதிரி இந்த ஓரலகு, இது ஒரு ஓரலகு, ஒன்றையும் கூட்டினா 2 அலகுல ஒரு சதுரம் வரைகிறேன். அடுத்து இந்த ஓரலகு 1, இது 2, அப்போ 3 அலகுல ஒரு சதுரம் வரைகிறேன். அப்போ இந்த 2 கூட்டல் 3 5 அலகுல ஒரு சதுரத்தை நான் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து என்ன? 5உடன் 3ஐ கூட்டினால் 8, அப்போ 8 என்ற ஒரு சதுரத்தை வரைஞ்சிக்கிறேன். அடுத்து 8உடன் 5ஐ கூட்டினால் எவ்வளோ? 13 என்ற ஒரு சதுரத்தை நான் வரைந்து கொள்கின்றேன். இப்படி நாம் இந்த தொடர் வரிசையை இப்படி நாம் பல சதுரங்களாக நாம் வரைந்து கொண்டே சென்றோமேனால் இதோட மையப்புள்ளிகளை நம்ம இணைக்கிறோம். இப்போது இதோட முனைப்புள்ளிகளை நம்ம இணைச்சிட்டே வந்தோம்னா, இதோட முனைப்புள்ளிகளை நம்ம இணைத்து கொண்டே நம்ம வந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு சுருள் போன்ற ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்கின்றது. அப்போது இயற்கையில் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களில் இந்த அமைப்பு இடம்பெற்றுள்ளது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாருங்கள், அந்த சுருள் போன்ற அமைப்பு பார்த்திங்கன்னா எல்லா உயிரினங்களையும் இடம்பெற்றுள்ளது. இப்போ யோகாசனம் செய்யும்போது அந்த சுருள் அமைப்பு ஏற்படுகிறது. தேலியோட வாளில் அந்த அமைப்பு உள்ளது. அடுத்து நம் கைகளை மடக்கினால் அதில் இந்த அமைப்பு உள்ளது. அடுத்து காது, நம்முடைய காது பார்த்திங்கன்னா இந்த ஃபிபோனசி தொடர் வரிசையில் தான் அமைந்துள்ளது. இப்படி எல்லா பொருட்களையும் இந்த வடிவங்கள்லையும் இந்த ஃபிபோனசி தொடர் வரிசை அமைந்துள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது, அட்டைப்பூச்சி வடிவில் இருக்குது. அடுத்து நீர் சுழற்சியில் இருக்குது, கடல் அலைகளில் இருக்குது, நத்தையின் ஓட்டில் உள்ளது. நாம் வைக்கக்கூடிய கை ரேகையில் ஃபிபோனசி தொடர் வரிசை உள்ளது. நாம் விண்வெளியில் ஃபிபோனசி சூரியகாந்தி பூ, ரோஜா பூ, அடுத்து கொடிகள், தாயின் கருவறையில் வளரும் குழந்தை கூட ஃபிபோனசி தொடர் வரிசையில் தான் அந்த கருவறையில் அமைந்துள்ளது. சங்குவில் உள்ளது. இப்படி இயற்கையில் பார்த்தோமேனால் இந்த ஃபிபோனசி எண்கள் இல்லாத இடங்களே இல்லை என்று நாம் கூறலாம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த எண் தான் இந்த ஃபிபோனசி எண்கள். இந்த ஃபிபோனசி தொடர் வரிசைங்கிற அமைப்பில் தான் இந்த மோனோலிசாங்கிற ஒரு புகழ்பெற்ற ஓவியம் இந்த அமைப்பில் தான் இடம்பெற்றுள்ளது. இந்த ஓவியத்தோட தற்போதைய விலை மதிப்பு என்னன்னு சொல்கிறாங்கன்னா 4200 கோடி அப்படின்னு இந்த மதிப்பு சொல்கிறாங்க இந்த ஓவியத்தோட. காரணம் என்னென்னா இந்த ஃபிபோனசி எண் தொடர் வரிசையில் உள்ளது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபிபோனசி தொடரில் உள்ள எண்களை எடுத்துக்கிட்டு ஒரு எண்ணை அதற்கு மற்றொரு எண்ணால் நாம் வகுத்து பார்ப்போம். இப்போது 1 1ஆல் வகுக்கிறோம், அடுத்து 2 1ஆல் வகுக்கிறோம், அடுத்து 3 2ஆல் வகுக்கிறோம். இப்போ ஓர் எண்ணை நம்ம வகுத்து பார்ப்போம். முதல்ல நம்ம 3 என்ற எண்ணை எடுத்துக்கொண்டு அதை 2ஆல் வகுத்து பார்ப்போம். வகுத்து பார்த்தால் என்ன கிடைக்கின்றது நமக்கு? 1.5. அடுத்து 5ஐ 3ஆல் வகுத்தால் நமக்கு கிடைப்பது என்ன? 1.6.
6 6. அடுத்து 8 என்ற எண்ணை 5ஆல் வகுத்தால் நமக்கு கிடைப்பது என்ன? 1.6. அடுத்து என்ன பண்ணணும்? 13 8ஆல் வகுத்தால் நமக்கு கிடைக்கிறது என்ன? 1.6. இப்படி இந்த தொடர் வரிசையில் உள்ள எண்களை ஒரு எண்ணை அதற்கு முன்னால் உள்ள எண்ணால் வகுக்கும்போது நமக்கு ஒரு மாறிலியான எண் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அந்த எண்ணை என்னன்னு வரையறை செய்கிறோன்னா நம்ம 1.618. அப்போது ஃபிபொனாச்சி தொடர் வரிசையில் உள்ள ஓர் எண்ணை அதற்கு முன்னர் உள்ள எண்ணுடன் வகுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய எண் மதிப்பு என்ன? 1.618. இதைத்தான் நாம் என்னவென்று கூறுகின்றோம்? தங்க விகிதம் என்று நாம் கூறுகின்றோம். ஏன் இது தங்க விகிதம் என்று கூறுகின்றோம்? இப்போ மனிதனோட உடல் அமைப்பை பார்த்தோம்னாலே எல்லாமே இந்த தங்க விகிதத்தின் அடிப்படையில் தான் அமைந்துள்ளது. மாணவர்களே, உங்களுக்கு விளையாட்டு என்றால் பிடிக்கும் தானே? இப்பொழுது நாம் ஒரு விளையாட்டை விளையாடலாம். இந்த விளையாட்டிற்கு பேர் என்ன? யூக்ளிட்டின் விளையாட்டு. இந்த யூக்ளிட்டின் விளையாட்டில் உள்ள நிபந்தனை என்னவென்றால், நாம் இருவர் இந்த விளையாட்டில் பங்கெடுக்க வேண்டும். இருவர் பங்கெடுக்கும் பொழுது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். இருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் பெரிய எண்ணிலிருந்து நாம் சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். இந்த விளையாட்டை எவ்வளவு நேரம் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும்? 2 பேருக்கும் சம எண்கள் வரும் வரை இந்த விளையாட்டை நாம் விளையாட வேண்டும். இந்த விளையாட்டை அம்மு பாலுங்கிற 2 பேர் விளையாட போகிறாங்க. சரி, வாங்க விளையாட்டுக்கு போகலாம். அம்முங்கிறவங்க 34 என்ற எண்ணையும் பாலு என்பவர் 19 என்ற எண்ணையை எடுத்துக்கிறாங்க. இப்போ நமக்கு விதி என்னது? பெரிய எண்ணிலிருந்து நாம் சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். பெரிய எண் எது? 34. சிறிய எண் எது? 19. அப்போது 34லிருந்து 19ஐ கழிக்க வேண்டும். யார் கழித்து சொல்ல வேண்டும்? அம்மு கழித்து சொல்ல வேண்டும். 34ல் 19 போச்சுன்னா 15. பாலு எப்படி கழிக்க வேண்டும்? பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். பெரிய எண் எது? இதில் 19. சிறிய எண் எது? 15. 19லிருந்து 15 கழித்தால் 4. இப்பொழுது அம்மு கழித்து சொல்ல வேண்டும். அம்மு எதிலிருந்து கழிக்க வேண்டும்? பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். பெரிய எண் எது? இந்த இதில் 15. சிறிய எண் எது? 4. 15லிருந்து 4 கழித்தால் 11. இப்பொழுது பாலு கழித்து கூற வேண்டும். எதிலிருந்து? 11லிருந்து 4 கழித்தால் எவ்வளவு? 7. இப்போ யார் கழித்து சொல்ல வேண்டும்? அம்மு கழித்து சொல்ல வேண்டும். எப்படி? பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து சொல்ல வேண்டும். பெரிய எண் எது? இதில் 11. சிறிய எண் 7. 11 7 போச்சுன்னா 4. இப்போ அடுத்து யார் கழித்து கூற வேண்டும்? பாலு கழித்து கூற வேண்டும். எதிலிருந்து? பெரிய எண்ணிலிருந்து. 7லிருந்து இந்த 4 கழித்தால் 3. யார் கழித்து சொல்ல வேண்டும்? அம்மு. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். பெரிய எண் எது? 4. அப்போ 4ல் 3 போச்சுன்னா 1. அடுத்து யார் எழுத வேண்டும்? கூற வேண்டும்? பாலு. பாலு என்ன செய்யணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சுக்கணும். 3லிருந்து 1 கழிச்சா 2. அடுத்து இப்போ யார் கழித்து சொல்லணும்? அம்மு. அம்மு பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து சொல்ல போகிறாங்க. பெரிய எண் எது? இதில் 2. சிறிய எண் 1. இப்போ 2ல் 1 போச்சுன்னா 1. இப்போது அடுத்து யார் எண்ணை கழித்து கூற வேண்டும்? பாலு. பாலு என்ன செய்ய வேண்டும்? பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். பெரிய எண் 2, சிறிய எண் 1. இப்பொழுது பாருங்கள், 2லும் சம எண்கள் வந்துவிட்டது. அப்போ 2லும் சம எண்கள் வந்துவிட்டால் இந்த விளையாட்டை நாம் இதோடு நிறுத்தி கொள்ளலாம். அப்போ சம எண்கள் நமக்கு வர வேண்டும், வந்துவிட்டது. இந்த சம எண்களை முதலில் யாருக்கு 1 என்ற எண் வந்தது? அம்முதா கழித்து சொல்லும்போது 1 என்ற எண் யாருக்கு அமைந்தது? அம்முவிற்கு அமைந்தது. அப்போது இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? அம்மு தான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க. மாணவர்களே, இந்த விளையாட்டை நீங்கள் உங்கள் நண்பருடன் விளையாடி பாருங்கள். இந்த விளையாட்டை வைத்துக்கொண்டு நாம் இரு எண்களின் மீப்போ கா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த விளையாட்டின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மீப்போ கா கண்டுபிடிக்கிறது போன வகுப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை இந்த விளையாட்டு முறையில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதை தான் இந்த யூக்ளிட்டுங்கிறவர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. இதை அடுத்தடுத்த கணக்குகளை நம்ம எப்படி இதோட மீப்போக்கா கண்டுபிடிக்கிறோங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு கணக்கு பார்க்கலாம். யூக்ளிட்டின் விளையாட்டை பயன்படுத்தி எப்படி மீப்போக்கா கண்டுபிடிக்கிறோங்கிறத பற்றி பார்க்கலாம். 16, 28 என்ற எண்களின் மீப்போக்கா காண்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த எண்களை நம்ம எடுத்துக்கிறோம். 16, 28 எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்? நம்ம யூக்ளிட்டின் விளையாட்டில் விதி என்ன? பெரிய எண்ணிலிருந்து நாம் சிறிய எண்ணை நாம் கழிக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம 16லேருந்து 28லேருந்து என்ன பண்ணணும்? நம்ம 16 கழிக்கணும். அப்போ 28லேருந்து 16 கழிச்சா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 12. அப்போது இதில் சிறிய எண் எது? 16. அதை அப்படியே எழுதிக்கணும். அடுத்து இது ரெண்டில் எது பெரிய எண், எது சிறிய எண்? இப்போ 16 பெரிய எண். அப்போ 16லேருந்து என்ன பண்ணோம்? நம்ம
12 கழிச்சிக்கணும். கழிச்சிட்டா எவ்வளோ கிடைக்கும்? 4. அப்போது இது ரெண்டில் எது சிறிய எண்? 12 16 12. இப்போ இது ரெண்டில் எது பெரிய எண்? இது சிறிய எண். பெரிய எண்ணில் சிறிய எண்ணை கழிக்கணும். 12லேருந்து 4 கழிச்சா 8. அப்போ இந்த சிறிய எண் எது? இதில் 4. இப்போ இதில் பெரிய எண்ணிலேருந்து நம்ம சிறிய எண்ணை கழிக்கணும். 8ல் 4 போச்சுன்னா 4. அடுத்து இருக்க சிறிய எண் என்ன? 4. இப்போ பாருங்கள், இரண்டில் சம எண்கள் வந்து விட்டதா? 4, 4. அப்போது இதோட மீப்போக்கா என்னன்னு சொல்லலாம்? நம்ம 4 என்று நாம் சொல்லலாம். இதை தான் ஈக்குவலிட்டின் விளையாட்டு முறையில் நம்ம இரு எண்களோட மீப்போக்கா கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள். பின்னொரு அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்க. இப்போ பாருங்கள், 1 பெருக்கினா எவ்வளவு? 1. 11 11 பெருக்கினா 121. அடுத்து பாருங்கள், 111 பெருக்கினால் 12321. இப்போ அடுத்து 4 ஒன்றுகளை எடுத்துக்கிறாங்க. 1111 பெருக்கல் 1111. இதை எப்படி நம்ம இந்த அமைப்பிலிருந்து நம்ம எப்படி செய்கிறது? இப்போ இந்த அமைப்பு கவனிங்க. 1 இப்போ 11 பெருக்கினால் எவ்வளோ? 121. இப்போ ஒன்றுக்கு அப்புறம் 2. அடுத்த வரிசை பாருங்கள், 1 2 3. அதுக்கு ஏன்னா 3 எண்கள் 3 ஒன்றுகள் இருக்கிறதுனால 1 2 3 எழுதிக்கிறோம். அடுத்து வந்து நம்ம இறங்கு வரிசையில் நம்ம எழுதிடணும். அடுத்து அதே போன்று இந்த அமைப்பு எழுதுங்க. எத்தனை ஒன்றுகள் உள்ளது? இதில் 4 ஒன்று உள்ளது. அப்போது 1 2 3 4. அப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் இறங்கு வரிசைக்கு போயிடும். 4க்கு அப்புறம் இறங்கு வரிசையில் என்ன? 3 2 1. இப்போ இதில் எத்தனை ஒன்று இருக்குது? 1 2 3 4 5 ஒன்று இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம 1 2 3 4 5. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம இறங்கு வரிசைக்கு 4 3 2 1. இப்படி இந்த அமைப்புகளை நாம் செய்து கொண்டே நாம் செல்லலாம். இப்போ ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 1 முதல் 50 வரை உள்ள எண்களை எழுதி அதிலிருந்து கீழ்கண்டவற்றை காண்க. முதலாவது கேள்வி என்ன? 2 மற்றும் 7ஆலும் வகுபடாத எண்கள். இரண்டாவது கேள்வி என்ன? 25 மற்றும் 40க்கு இடைப்பட்ட பகா எண்கள். மூன்றாவது கேள்வி 50க்குள் உள்ள சதுர எண்களை எழுதுக. இப்போ ஒவ்வொரு வினாவை நாம் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு என்னது? 2 மற்றும் 7ஆலும் வகுபடாத எண்கள். 2 மற்றும் 7ஆல் வகுபடாத எண்கள். அப்போ 2ஆலையும் அந்த எண் வகுப்படக்கூடாது, 7ஆலையும் வகுப்படக்கூடாது. அப்போ 2இன் மடங்குகள் எல்லாமே இரட்டை எண்கள் தானே. அப்போது இரட்டை எண்கள் எல்லாமே 2ஆல் வகுப்படும். நமக்கு என்ன சொல்கிறாங்க? 2ஆல் வகுப்படாத எண்கள். அப்போ இரட்டை எண்கள்லாம் 2ஆல் வகுப்படல. அப்போ 2இன் மடங்குகளை இதிலிருந்து என்ன பண்ணலாம்? நம்ம நீக்கிடலாம் தானே. நீக்கிடலாமா? 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42 44 46 48 50. இப்போ நம்ம என்ன எழுதியிருந்தோம்? 1லேருந்து 50 வரை உள்ள எண்கள் எழுதியிருந்தோம். அதில் உள்ள எல்லா இரட்டை எண்களையும் நாம் நீக்கிவிட்டோம். 1லேருந்து 50 வரை உள்ள எண்களில் ஒற்றை எண்கள் எத்தனை இருக்கும்? இரட்டை எண்கள் எத்தனை இருக்கும்? 25 ஒற்றை எண்கள் இருக்கும், 25 இரட்டை எண்கள் இருக்கும். இப்போ இரட்டை எண்கள் எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டோம். அப்போ 25 நம்பர் இதிலேருந்து நம்ம நீக்கிட்டோம். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 25 நம்பர் தான் இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள், 7ஆலும் வகுப்படாத எண்கள். அப்போ 7ஆல் வகுப்படாத எண்கள்னால் என்னென்ன? அப்போ 7இன் மடங்குகள் எல்லாம் 7ஆல் தானே வகுப்படும். அப்போ 7இன் மடங்குகளை நம்ம என்ன பண்ணணும்? நீக்கணும். அப்போ 7இன் மடங்குகள் நீக்குவோமா? 1 7 14 3 21 28 35 42 7 49. அப்போ 7ஆலும் வகுப்படாத எண்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த அட்டவணையில் நம்ம நீக்கியிருக்கோம். இப்போது மீதி உள்ள எண்கள் நம்ம என்னங்கிறத பார்த்து நம்ம இந்த அட்டவணையில் நம்ம எழுதணும். இப்போ பாருங்கள், 2ஆல் வகுப்படாத எண்கள் சொல்லிட்டோம். இப்போ 7ஆல் வகுப்படாத எண்கள்னால் இப்போ 1 அதில் வராதுல்ல, 3 வராது, 5 வராது. அப்போ 7க்கு மேலே உள்ள எண்களை தான் நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ என்னென்ன நம்ம எண் கிடைக்கும்? அப்போ 2 மற்றும் 7ஆலும் வகுப்படாத எண்கள் 9 11 13 15 17 19 23 25 27 29 31 33 37 39 41 43 45 47. அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி, 25 மற்றும் 40க்கு இடைப்பட்ட பகா எண்கள். இப்போ பகா எண்கள்னால் ஏற்கனவே நம்ம இரண்டாம் பருவத்தில் நம்ம படிச்சிருக்கோம். பகா எண்கள் என்றால் என்ன அப்படின்னு. ஒரு எண் ஒன்றாலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய எண்களை தான் நம்ம பகா எண்கள் சொல்கிறோம். அப்போ 25க்கும் 40க்கும் இடையில் உள்ள பகா எண்கள் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா, 25க்கும் 40க்கும் இடையே உள்ள பகா எண்கள் 29 31 37 ஆகிய 3 எண்கள் இந்த 25 மற்றும் 40க்கும் இடைப்பட்ட
பகா எண்களாக அமைந்துள்ளது. அடுத்த வினா, 50க்குள் உள்ள சதுர எண்களை எழுதுக. சதுர எண்கள்னால் ஒன்றும் இல்லை, ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க வேண்டும். அப்படி பெருக்கி வர்ற விடையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சதுர எண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் எதெல்லாம் சதுர எண்கள் பார்த்தோம்னா எந்த எண்ணை நம்ம சதுர எண்கள் நம்ம சொல்லலாம்? இப்போ பாருங்கள், ஒரு எண் ஒன்னோட பெருக்குன்னா என்ன, ஒன்று தான். அடுத்த எந்த இரண்டு எண்களை அதே எண்களை நம்ம எடுத்துக்கணும், அதான் சதுர எண்கள். எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்கள் அதே எண்களாக நமக்கு இருக்கணும். அப்போ எந்தெந்த எண்கள், இப்போ பாருங்கள், இரண்டை பாருங்கள், எந்த இரண்டு எண்ணை அதே எண்ணை பிரிக்கலாம், 2 வரும், வராது. அடுத்து 3 பாருங்கள், எந்த இரண்டு அதே எண்ணை பிரிக்கினால் 3 வரும், வராது. அடுத்து 4 பாருங்கள், எந்த இரண்டு எண்களை பிரிக்கினால் 4 வரும், அதாவது அதே எண்களை பிரிக்கினால். அப்போது இரண்டையும் பிரிக்கினால் 4. அப்போ 4 என்பது ஒரு சதுர எண். அதே மாதிரி அடுத்து 3 நம்ம பெருக்கிக்கலாம். 3 பெருக்கினா எவ்வளவு, 9. அடுத்து 4 பெருக்கினா 16. 5 பெருக்கினா எவ்வளவு, 25. 6 36. 7 பெருக்கினா 49. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், சதுர எண்கள் நம்ம சொல்கிறோம். அடுத்த கணக்கு பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தலின்படி அட்டவணையை நிறைவு செய்க. இப்போது ஏங்கிற கேள்வி என்னென்னா, ஃபிபோனாச்சி தொடரின் 6வது எண் என்ன? இப்போ இங்கே அட்டவணை கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு போட்டு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கணக்குக்காக நாம் விடையை கண்டுபிடிச்சி இந்த அட்டவணையில் நாம் நிரப்பணும். இப்போ நிரப்பலாமா? ஃபஸ்ட்டு, ஃபிபோனாச்சி தொடரின் 6வது எண் என்ன? ஃபிபோனாச்சி தொடர் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த தொடரை நம்ம எழுதிக்கலாம். 1, 1, 2, 3, 5, 8, 13. இதில் என்ன கேட்குறாங்க, இந்த ஃபிபோனாச்சி தொடர் 6வது தொடரின் 6வது எண் எது? 1, 2, 3, 4, 5, 6. அப்போது இந்த தொடரில் 6வது எண்ண இடம்பெற்றுள்ளது எது? 8. அப்போ இந்த ஏ என்ற கேள்வியோட விடை என்ன? 8. இப்போ இந்த அட்டவணையில் இங்கே 8 என்ற எண்ணை நான். அடுத்த வினா, 2ன் முன்னி. இது ரொம்ப எளியவே சொல்லிடுவீங்க. சொல்லுங்க பாப்பா, 2ன் முன்னி என்ன? அருமையாக சொன்னீங்க. 2ன் முன்னி என்ன? 1. அப்போது பி என்ற கேள்விக்கு விடை என்ன? 1. அடுத்த கேள்வி, சி என்ற கேள்வி. 2 மற்றும் 3ன் மீச்சிமா. இதோட மீச்சிமா நம்ம கண்டுபிடிக்கணும். மீச்சிமா கண்டுபிடிக்கிறது கடந்த வகுப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ என்ன, 2ன் மடங்குகள் எழுதணும், 3ன் மடங்குகள் எழுதி அதில் எது பொதுவாக இருக்கோ அதை நம்ம மீச்சிமா போடலாம். அல்லது ஒரு எளிமையான வழியில் நம்ம போடலாம். 2 என்பது ஒரு பகா எண், 3 என்பது ஒரு பகா எண். எப்போவுமே 2 பகா எண்களோட பெருக்கற் பலன் தான் அந்த எண்ணோட மீச்சிமாவாக அமையும். அப்போது 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 6. அடுத்த கேள்வி, டி என்ற கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க? 6 மற்றும் 20ன் மீ போ கா. அப்போ 6 மற்றும் 20, இப்போ தான் நம்ம ஒரு விளையாட்டின் மூலமாக நம்ம இந்த மீப்போக்கை கண்டுபிடிக்கிற சொன்னோம். என்ன விளையாட்டு சொல்லுங்கள்? யூக்ளிட் விளையாட்டு. அருமையாக சொன்னீங்க. 20, 6. இப்போ பெரிய எண் சிறிய எண்ணை கழிச்சிக்கிடுவோம். 14, அப்போ இங்கே 6. 14 6 பிரச்சனை அளவு 8, 6. 8ல் 6 பிரச்சனை அளவு 2. இதில் உள்ள சிறிய எண் என்ன? 6. 6ல் 2 பிரச்சனை 4. இதில் உள்ள சிறிய எண் 2. இப்போ 4ல் 2 பிரச்சனை 2. அடுத்த ஒரு 2. அப்போது இதோட சமமான எண்கள் வந்துருச்சு. அப்போ இதோட மீப்போக்கா என்ன நமக்கு கிடைக்குது? 2. இ என்ற வினா என்ன? 1/5ன் தலைகீழி. தலைகீழ் என்பது நம்ம நீங்கள் ரொம்ப எளிமையாக சொல்லிடுவீங்க. தலைகீழ்னா என்ன? பகுதியில் இருக்க எண்ணை தொகுதியிலையும், தொகுதியில் உள்ள எண்ணை பகுதியில் நம்ம எழுத வேண்டும். இப்போ மேலே இருக்க எண் பாருங்கள் 1, கீழே பகுதியில் இருக்க எண் 5. அப்போ இது தலைகீழி போட்டோம்னா 5/1ன்னு வரும். அப்போ நம்ம இதை 5னே போட்டுக்கலாம். எஃப் என்ற கேள்வி என்ன? -7ன் எதிரெண். அப்போ ஒரு எண்ணோட எதிரெண்ணை என்ன பண்ணணும், நம்ம அந்த எண்ணோட குறியை மாற்றினால் போதுமானது. இப்போ -7 குறியை மாற்றினா என்ன கிடைக்கும் நமக்கு? +7. அப்போது 7ன்னு போட்டுக்கலாம். அடுத்து ஜி என்ற வினா, முதல் பகு எண். நம்ம பகை எண்களை பற்றி பார்த்தோம், பகு எண்களை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பகு எண்கள்னால் என்ன? முதல் பகு எண். இப்போது அந்த 1லேருந்து நம்பர் எடுத்துக்குவோம். 1 வந்து ஒரு பகு எண்ணா? பகா எண்ணா? அது பகு எண்ணும் அல்ல, பகை எண்ணும் அல்ல. அடுத்து 2 என்ற எண் ஒரு பகா எண். அடுத்து உள்ள எண் 3 என்ற எண்ணும் ஒரு பகா எண். அடுத்து 4 என்ற எண் என்னென்ன? பகு எண். அப்போது நமக்கு பகு எண் அந்த தொடர் வரிசையில் முதலாவது அமையக்கூடிய பகு எண் எதுன்னு நம்ம சொல்லலாம்? 4. அப்போது ஜி என்ற கேள்வியோட விடை வந்து 4. அடுத்து ஹெச் என்ற கேள்வி, 3 சென்டிமீட்டர் பக்க அளவில் சதுரத்தின் பரப்பளவு. இது பரப்பளவுங்கிற பாடத்து பகுதியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 3 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுரத்தின் பரப்பளவுன்னு என்ன பண்ணணும்? அந்த பக்க அளவை
அந்த பக்க அளவெல்லாம் நம்ம பெருக்கிக்கணும். இப்போ பக்க அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 சென்டிமீட்டர். அப்போ இந்த 3 சென்டிமீட்டர் என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கிக்கணும். அப்போ 3 பெருக்கின எவ்வளவு? 9. அடுத்து சமபக்க முக்கோணத்தில் உள்ள சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை. இது நீங்கள் போன படத்தில் படிச்சிருப்பீங்க. சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை 3 பக்கமும் சமமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதோட சமச்சீர் கோடுகள் 3ஆக தான் இருக்க வேண்டும். அப்போது இந்த I என்ற கேள்விக்கு விட என்ன? 3. இப்போது இந்த அட்டவணையில் உள்ள அனைத்து கட்டங்களையும் நாம் நிரப்பிவிட்டோம். இப்போ என்ன அடுத்து இன்னொன்று கேட்குறாங்க, என்ன? அட்டவணையை நிரப்பி பின் நீங்கள் உற்று நோக்கி காண்பது என்ன? இப்போ இந்த அட்டவணையிலேருந்து நம்ம என்ன அந்த நம்பரெல்லாம் உற்று நோக்கினா என்ன நமக்கு தெரியுது? ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா இது 1லிருந்து 9 வரை உள்ள எண்கள் இதில் இடம்பெற்றிருக்கும். பாருங்கள், 1 இருக்கும், அடுத்து 2 இருக்கும், அடுத்து 3 இருக்கும், அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6, அடுத்து 7, 8, 9. அப்போ 1லிருந்து 9 வரை உள்ள எண்கள் இந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது. இந்த அட்டவணையை உற்று நோக்கினால் இதுதான் இந்த அட்டவணையில் நமக்கு தெரிகின்றது. முதலாவது கேள்வி, ஃபிபொனாச்சி தொடரின் 6வது மற்றும் 5வது உறுப்பிற்கு இடையே உள்ள வேறுபாடு. அப்போது ஃபிபொனாச்சி தொடர் நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டா என்ன? அந்த தொடர் வரிசையில் உள்ள 6வது மற்றும் 5வது உறுப்பிற்கு இடையான வேறுபாடு. அப்போ அந்த தொடர் வரிசையில் உள்ள 6வது உறுப்பு எது? 8. 5வது உறுப்பு என்ன? 5. அப்போ என்ன? 2க்கும் உள்ள வேறுபாடு கேட்குறாங்க. அப்போ 8ல் 5 போச்சுன்னா எவ்வளவு? 3. அப்போது இந்த விடைகளில் 4 விடை கொடுத்துருக்காங்க. 1 6 கொடுத்துருக்காங்க, அடுத்த விடை 8 கொடுத்துருக்காங்க, அடுத்து 5 கொடுத்துருக்காங்க, அடுத்து 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரியான விடை எது? 3. அடுத்த கேள்வி, 1, 3, 4, 7 என்ற லூகாஸ் தொடரின் 11வது உறுப்பு என்ன? நமக்கு லூகாஸ் தொடர் ஏற்கனவே தெரியும். என்னது? 1, 3, 4, 7. அப்போது இந்த முதல்ல இருக்க 2 எண்களையும் நம்ம அடுத்தடுத்த எண்களையும் நம்ம கூட்டிகிட்டு போகணும். 1ஓட 3 கூட்டினா 4, 4ஓட 3 கூட்டினா 7, அடுத்து 7ஓட 4 கூட்டினா 11. இப்படி இந்த தொடர் வரிசை நம்ம செஞ்சிட்டே போனோம்னா 11வது உறுப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய எண் எது? இப்போ 4 விடை கொடுத்துருக்காங்க. 1 199, அடுத்து 76, அடுத்த விடை 123, அடுத்த விடை 47. இப்போ நீங்கள் அப்படியே அந்த எண்களை கூட்டிக் கொண்டு சென்று 11வது இடத்துல என்ன உறுப்பு இடம்பெறும்னா 199 என்ற எண் இடம்பெறும். அப்போ இதற்கு ஆனாங்கிற விடை முதலாவது விடை சரியான விடை. மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் தொடர் வளர் செயல்முறை என்றால் என்ன, யூக்ளிட்டின் விளையாட்டு முறை என்றால் என்ன என்பது பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.